எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னை கோடீஸ்வரன் ஆக்கலினாலும் என்னை லட்சாதிபதி ஆக்கியிருக்கு. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளையே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேகரிச்சுக்கிட்டே வர்றேன். ஒரு கட்டத்தில் அது என்னை லட்சாதிபதி ஆக்கி அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆக்காமல் விடாது போல. நேற்று ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிகவும் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டினுடைய டிவிடெண்ட் பல பேர்த்துக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு 4 விஷயத்தை பார்த்துடலாம். ஏன்னா அடுத்த வாரத்தில் இந்த விஷயங்கள் தான் மார்க்கெட்டையே நிர்ணயிக்கும். இருக்கிற நியூஸ்களை பார்த்தா ஒவ்வொன்றும் இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சைடு பயங்கரமான பாசிட்டிவ், அதே சமயம் நெகட்டிவ் சைடு பயங்கரமான நெகட்டிவ் சைடு. அதாவது நம்ம நாட்டில் மிக முக்கியமான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ரேட் கட் இருக்கும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி ரேட் ஸ்லாபுகளையும் நல்லா மாடிஃபை பண்ணி பொருளாதாரத்தில் பணம், அதாவது டேக்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறாங்களோ நண்பர்களே, அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் பணம் என்பது இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு பணம் வரவு என்பது குறைவும். அந்த சமயத்தில் அவங்க நிறைய கவர்மெண்ட்டாக பார்த்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் குறைஞ்சி போயிடும். பட் இருந்தாலும் டேக்ஸ் குறையிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ரோடு போட்டால் நல்ல ரோடு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், சுமாரான ரோடு போட்டால் அதுக்கு காசு வாங்குறது இல்லை. பட் நல்ல ரோடு அப்படின்னு போட்டால் அதுக்கு உண்டான டோல்கேட் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட். இது மார்க்கெட்டுக்கு உண்மையில் ஓப்பனிங்கில் சந்தோஷத்தை தான் கொடுக்கணும், மிகப்பெரிய ப்ளஸ். அப்படின்னாலுமே இதை விடுங்க, இன்னும் ஒரு மிகப்பெரிய செய்தி. ஆனால் அது மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்துடுச்சு. போன வாரமே S&P ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவினுடைய பாண்டுகளை, கவர்மெண்ட் பாண்டுகளை மிகவும் அதிகமான ரேட்டிங் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி புட்டின் அண்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து பேசினது மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இத்தனை ப்ளஸுக்கு உண்மையிலேயே மார்க்கெட் சந்தோஷமாக குதிச்சு ஆடணும் தான். ஆனால் ஒவ்வொரு ப்ளஸுக்கும் நீ ஒவ்வொரு சேவலா விடு, நான் அதுக்கு எதிர் சேவல் இறக்குறேன் களத்தில் அப்படின்னு ஒரு படத்தில் பேசுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ப்ளஸுக்கும் ஒரு மைனஸ். பார்த்தீங்கன்னா FIIs தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வாரம் பிடிச்சி மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாங்க, விற்க போகிறாங்களா அப்படின்றது தெரில. அது ஒரு மைனஸ். ரெண்டாவது மைனஸ், நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட வர திங்கட்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறாரு. அது எப்படி போகும்னே தெரியல. அது பெரிய கும்பாவாக ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் அது பெரிய கும்பா தான். அதே மாதிரி நம்மளுடைய கார்ப்பரேட்ஸ் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது. ஸோ பெரிய ரேட்டிங் ஏஜென்சி நிறுவனம் நம்மளுக்கு இந்தியாவினுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு என்பது கிடைக்கல. ஏன்னா கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ரொம்ப சுமாராக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ளஸுக்கும், அதாவது ஒவ்வொரு பெரிய ப்ளஸுக்கும் ஈக்குவலாக இன்னொரு பெரிய மைனஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது தயவுசெய்து போய் எல்லோரும் தூங்குங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை ஃப்ளாட்டாக பண்ணாமல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் கொடுத்து ஒரு 300-400 பாயிண்ட்லாம் வந்துச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஏங்க நிஃப்டி 300 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறுறதோ அல்லது கீழே இறங்குறதோ என்ன சின்ன விஷயமா? 25,000 இருக்கோம் நம்ம நிஃப்டி பாயிண்ட். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலையும் ஒரு 300-400 பாயிண்ட் ஏறி இறங்கினாவே பெரிய விஷயங்க. இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் கேப் அப்போ அல்லது இன்ட்ராடேயில் +200லேருந்து -200 அப்படின்ற மாதிரி ஒரு 400 பாயிண்ட் இறங்கினாலே அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்றைக்குமே உடனே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இறங்குவாங்க, கண்ணா அப்படின்னா என்னமோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்திலுமே பல பேர் லாஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னா, 400 பாயிண்ட்டு கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நிறைய பேர் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது 400 to 500 பாயிண்ட் என்பது கிட்டத்தட்ட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% வரைக்கும் தாக்கம் என்பது பண்ணக்கூடிய விஷயம். ஸோ மண்டே அன்னைக்கு அல்லது அடுத்த வாரத்தில் மொத்தத்துக்குமே 5 நாள் சேர்ந்து 5% ஏறினா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஏங்க ஒரு வாரத்தில் 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது என்ன சின்ன விஷயமா ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவில் என்பது? அதனால் இத்தனை ப்ளஸ் இருக்குது, இத்தனை மைனஸ் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் பண்ணி தயவுசெய்து தூங்குங்க அப்படின்னு நம்மளை
நாளைக்கு இந்த நிஃப்டி தாளாட்டு பாடாமல் இருந்தால் சரி, ஒரு 200 பாயிண்டாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ, அதுலேயும் குறிப்பாக ப்ளஸ் வந்துட்டால் ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த சமயத்தில் பாருங்கள், நீங்கள் ஒரு கில்லாடிக்கு கில்லாடி அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஒரு நல்ல பங்குகளாக எடுத்தாலும் 6 மாதத்துக்கு ஒருக்கா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய தகவல், ஒரு கோல்டன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி. அதாவது உலகத்தில் எந்த ப்ராடக்டை தயாரித்தாலும் அதனுடைய கண்டிஷன் குவாலிட்டி அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அது இன்னொருத்தருக்கு செல் பண்ணி விட்டுறணும், கை மாற்றி விட்டுறணும் அப்படின்றது ஒன்று. அப்புறம் வாங்கினவங்க, கடைசியாக வாங்கினவங்க அதை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அதில் வந்து நல்ல விலை வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஷேர்களை அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு அதையே ஓட விடணும். அப்படியே அதை மேலே அப் ட்ரெண்டில் விட்டுட்டு நல்ல அப் ட்ரெண்டு போனதுக்கப்புறம் அதை பிடிச்சி ஒரு லாபத்துக்கு கை மாற்றி விட்டுறணும். ஏங்க கை மாற்றி விட்றீங்களே, அப்போ இங்கே வாங்குறவங்க பாவங்கன்னா அப்புறம் நீ அதுக்கு என்ன பண்ண முடியுது? நாட்டில் அப்படித்தான் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி தான் இருக்குது. அதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்குது. ஸோ கீழே வாங்கி மேலே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் பிடிச்சி விற்று விட்டுட்டு மறுபடியும் அதே பங்கு அல்லது வேறு பங்கு ஏதோ ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மறுபடியும் பெரிய அளவில் சரிவடைஞ்ச பிறகு மறுபடியும் அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்றது வருது. ஸோ எல்லாருமே இதை புத்திசாலித்தனமாக ஒரே மாதிரி பண்ணாங்கன்னா அது அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் அப்படின்றது தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஆனால் பல பேர் வந்து ஆப்போசிட் திங்கிங் இருக்கிறதுனால கீழே வாங்குறவங்க கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதை வேறு ஏதோ ஒரு குரூப் வந்து பயத்திலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வித்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே போகல மறுபடியும் வாங்கினவங்க புத்திசாலித்தனமாக வேறு யாருக்காவது விற்றுட்டு கை மாற்றி விட்டு போயிடுறாங்க. ஸோ முதலீடில் இந்த 4 ஃபேஸ் இருக்குது, இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜையும் நம்ம புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறதுனால தான் நம்ம லாபத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த லாபத்தை புக் பண்ணாமல் விட்டு அப்புறம் கடைசியில் அது இறங்கி போகுது. ஸோ எல்லா கான்செப்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் லோவாக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே வரும்பொழுது லாபத்தை புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படியெல்லாம் லாபத்தை எப்படியெல்லாம் என்ட்ரு ஆகலாம்? ஸோ அவரா அச்சோ பயங்கரமான ஆளாச்சே, என்னையா ஒவ்வொருத்தரும் ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பாராட்டி பேசணும் அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து அப்படியே பாருங்கள். அதாவது இப்படி பார்க்காதீங்க. இந்த இப்போ நம்ம பேசி இருக்கிற பேச்சை வந்து இப்படி ஒரு ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி புத்தகத்தில் நம்ம படிக்கிற மாதிரி இப்படி பார்க்காதீங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி தானே ட்ரேட் ஆகுது. பெரும்பாலும் கீழே இறங்கி மேலே ஏறுது ஒரு ஃப்ளாட் சேனலில், அல்லது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இப்படி கீழே போகுது அப்படின்னா, அல்லது மேலே போகும்போது இப்படி போகுதுன்னா ஒவ்வொரு லோவும் அது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொரு ஹையுமே வந்து அதை வந்து வேறு யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஃபேஸ் தான். எனக்கு எங்கெங்கே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, நான் போய் அக்குமுலேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக வேற எவனோ எனக்கு கை மாற்றி விட்ருக்கா, நான் வாங்கினதுக்கப்புறம் கீழே தான் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் எப்போவுமே எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சப்போர்ட்டில் எடுக்கும்போது நடக்காது அப்படின்னாலுமே பெரும்பாலும் சிலருக்கு இப்படி தான் நடக்குது. நானே லோ ப்ரைஸில் தான் போய் வாங்குகிறேன், கடைசியில் பார்த்தா அது வேற எவனோ எனக்கு கை மாற்றி விட்டு போயிருக்கா, அது கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுதுன்னு நிறைய பேர்த்துக்கு நடக்குது. அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நான் சிவனேன்னு இந்த டிவிடெண்ட் ஆர்மியில் போய் சேர்ந்துட்டேன். ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்க வேண்டியது, அது ஏறிச்சுன்னா மகிழ்ச்சி, ஏறாட்டி தொலைது. இத்தனையோ யோசித்து வாங்குகிறோம் மார்க்கெட்டில், அப்பவும் அது ஏற மாட்டேங்குது. போய் தொலை. கடைசிக்கு இருக்கிறதுலே ஒஸ்ட் சினாரியோ எதுவும் இல்லாமல் டிவிடெண்டாவது கொடுக்குறானா, அதுவே எனக்கு போதும் சாமி அப்படின்ற மாதிரி அந்த டிவிடெண்ட் ஆர்மியில் போய் நான் சேர்ந்துட்டேன். அப்படிதான் ஒரு நண்பர் ஒன்று கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த டெக் மஹிந்திரான்னு ஒரு பங்குங்க, அதை நான் ரொம்பவுமே நம்பி உள்ள களத்தில் ஒரே பங்காக நான் இறங்கிட்டேன், ஹெவி குவான்டிட்டி உள்ளே மாட்டியிருக்கு, எவனாவது ஒருத்தன் எனக்கு கை மாற்றி விட்டுட்டு போயிட்டானா, இல்லை நான் வாங்கினதுக்கப்புறம் ஏறுதா, ஒன்றுமே புரியலையேங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆனால் இந்த டெக் மஹிந்திராவை சாதாரணமாகலாம் சொல்லக்கூடாது, இது ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி. அப்படி இருந்துமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இதுவும் ஜாம்பவான் தான் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, இன்ஃபோசிஸ் ஆகட்டும் டிசிஎஸ் ஆகட்டும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் 52 வீக் லோவில் பாவம் ஏற முடியாமல் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த ஷேர் ப்ரைஸ்கள், இந்த டெக் மஹிந்திரானுடைய ஷேர் ப்ரைஸ் ஜம்ப் பண்ணி அப்புறமா தான் கீழே விழுந்திருக்கான். பாவம் இந்த நண்பர் வந்து பெரிய குவான்டிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த ப்ரைஸ் என்னன்றது தெரில, மேலே வாங்கினாரா கீழே வாங்கினாரா, ஒருவேளை லாபத்துலாம் நிறைய பேர் இருக்காங்க பல பங்குகளை வாங்கிட்டு.
இருந்தாலும் மனசு கேட்காம இந்த லாபம் 10ல் இன்னும் எவ்வளவு ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. இவன் வாயை திறந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இந்த டெக் மஹிந்திரா என்ன பண்ண போகும்னு தெரில. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை போய் தொடர்னாலும் கிட்டத்தட்ட 15% பக்கம் மூவ் ஆகணும். சின்ன விஷயமா 15% என்பது அப்போ மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ ஏற்றி விடும் பாருங்கள். அது கீழே வந்து தன்னுடைய ப்ரீவியஸ் லோவை வந்து தொடரணுனாலும் 15% என்பது கீழே இறங்கணும். ஸோ இதில் ரெண்டில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. மேலே போயிடுச்சுன்னா அந்த நண்பர் ஒரே குஜால் குட்டியாக இருப்பார், கீழே வந்துடுச்சுன்னா அப்புறம் அவருக்கு சம்பவம் தான். ஏங்க இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய குவான்டிட்டி அதுவும் ஒரு குறிப்பிட்ட பங்குலேயே போய் லாக் ஆகுறாங்கன்னா அப்புறம் அவங்கெல்லாம் ஏதாவது பிளான் இல்லாமையே போய் லாக் ஆவாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அவர் சும்மா இருக்காமல் ஏதோ லொல்லு பண்ணிக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டில் எதாக இருந்தாலும் எப்படிங்க ஒரு நாளில் நடக்கும்? ஏற்கனவே ஒரு முறை அது 1800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் பக்கம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் சிம்பிளாக 1200லேருந்து மறுபடியும் 1800 போகிறதுக்கு அதுக்கு ஒரு 4 மாதம், அப்புறம் இப்போ கூட ஒரு 2-3 மாதமாக கீழே இறங்கியிருக்கு, டைம் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் இல்லாமல் என்ன பார்க்க முடியும்? ஸோ ஆண்டவன் அருளால் இது கீழே விழுகிற மாதிரியே இருந்தாலும் முதல்ல மேலே ஏறிட்டு கீழே விழுந்தால் அந்த நண்பருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவன் அருள் புரிவாராக. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா இன்னும் அதிகமான சாதனைகள் பண்ணியிருப்பனே அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூரில் கூட எனக்கு இப்போ சமீபத்தில் அறிமுகமான நண்பர் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 2-3 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு மேலேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு. டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப கேட்டார், நான் என்ன படிச்சிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் ஃபைனான்ஸில் ஏதாவது பண்ணியிருப்பீங்க டிகிரி அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைங்க நான் சத்தியமாக 10வது தாங்க படித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸுக்கு அல்லது பெரிய பெரிய உள்ளூர்லேயே பெரிய பெரிய கிளைண்ட்ஸுக்கு இந்த இங்கிலீஷில் இமெயில் அனுப்புறதெல்லாம் தாங்க கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அது மாதிரி தான் நல்லா ஒழுங்காக போயிட்டு இருந்ததுன்னா எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு இருக்குது, அது கரெக்டாக ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் 200 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்து 300 ரூபா பக்கத்தில் போயிட்டான். அப்படியே ஒழுங்காக போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் லேசாக குப்புற விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது, அது என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று இந்த கேப்ரி குளோபல் அப்படின்றது, அதுவும் அதே மாதிரி தொடர்ந்து சரிவடைஞ்சு கொண்டே இருந்த பங்கு கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே நோக்கி ஏற ஆரம்பித்தான். அதை வேகமாக பண்ணிவிட வேண்டியதானே, இன்னும் பண்ணல. கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே அந்த 2025 ஸ்டார்டிங்கில் என்ன ரேட் இருந்ததோ அந்த ரேட்டு பக்கத்துலேயே தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒழுங்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அதனுடைய ரிசல்ட் பார்க்கும் பொழுது இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் 100 கோடி 60 கோடின்னு போட்டு 191 கோடியெல்லாம் போன குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ 200 கோடிக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் 134 கோடி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கேப்ரி குளோபல் அப்படின்ற பங்குமே, அது 191 கோடி, அதாவது 76 கோடி 97 168 178னே லாபத்தை கொடுத்துட்டு டபக்குன்னு இப்போ ஃப்ளாட்டாக 175 கோடின்னு லாபம் கொடுத்துச்சு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் சில பங்குகள் இருக்கும். அதெல்லாம் ஏதாவது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது மூவ்மெண்ட் காட்டுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவாகவே அந்த பங்குகள் வந்து ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்பிசிசி அப்படின்ற பங்கு, என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு 2024 பார்க்கும்பொழுது 120 ரூபா டு 70, அப்புறம் மறுபடியும் 120, அப்புறம் மறுபடியும் 80, அப்புறம் மறுபடியும் 80 டு ஒரு 130 அப்படின்னே மூவ்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 20%க்கும் மேல் அதிகமாக இறங்கி தன்னுடைய 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த பங்கு ஏதாவது இங்கே சப்போர்ட் எடுக்குமா அல்லது இந்த சப்போர்ட்டை உடச்சி இன்னுமே சீப்பான ரேட்டுக்கு போகுமா அப்படின்றது தெரில. பட் இந்த கடந்த 2 வருடங்களில் இறங்கி ஏறிய பங்காக இந்த என்பிசிசி அப்படின்றது இருக்குது. ஸோ இனி இந்த பங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இனி இந்த 100 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க போகிறானா அல்லது ஒரு 60 ரூபாய்க்கு இது வந்து சப்போர்ட் எடுப்பானா அல்லது அதுக்கும் கீழே இது போவானா, எங்கே சப்போர்ட் எடுப்பான், மறுபடியும் தன்னுடைய
4வது முறையாக, அதாவது 3 முறை இந்த 130 ரூபா ரேஞ்ச் அப்படின்றது வந்திருக்கான். அப்போ 4வது முறையாக எந்த சமயத்தில் திரும்பி வரும்? இங்கிருந்தே திரும்பி வருமா, அல்லது இங்கிருந்து கீழே போயிட்டு திரும்பி வருமா, அல்லது இன்னும் கீழே போயிட்டு திரும்பி வருமா, எப்படி என்ன இது பண்ணும் அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அது உடனே நடந்துருமா? ஒரு 8 மாதம் அல்லது 1 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா தான் இது என்ன பண்ணுச்சு அப்படின்றது தெரிய வரும். பட் இப்போதைக்கு ஒரு 20-30% என்பது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட கீழே இறங்கி சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு 0.65% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும், கடன் என்பது இல்லாத ஒரு கம்பெனியாகவும், அதே சமயம் இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ரொம்பவுமே சுமாராக 100 கோடி, 125, 142, 183 கோடின்னு டாப் கியரில் போய்கிட்டு இருந்தவன் அப்படியே அவனுடைய சேல்ஸும் கம்மியாக இருக்குது, லாபம் என்பது குறைவாக இருக்குது. அட பாவிலா, என்னையே அது ஒரு அழகான பொண்ணு நம்மளுக்கு ஓகே நான் இவரை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க அக்காக்காரி வந்து இந்த பையன் என்ன ரொம்ப கம்மியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், வேற அலையன்ஸ் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அதை தள்ளி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வாலட்டிலிட்டியான பங்கு அடாடா இறங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு போய் பார்க்கல, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இந்த குவார்ட்டரில் பாவம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு. இன்னொரு பங்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு, இவனும் வந்து பெரிய ஆட்டக்காரன் தான். அதனுடைய வாலட்டிலிட்டி என்பதும் ரொம்பவுமே தொடர்ந்து வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று. அது தற்போது ஒரு 2 மாதத்தினுடைய லோ ப்ரைஸ் அப்படின்றதுல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலும் 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு ஒரு 620, 630 பார்த்தவன் தான். அதே மாதிரி சமீபத்தில் 400 ரூபாய் என்பதையும் பார்த்தவன் தான். ஸோ இப்போ சென்டர் பாயிண்டில் வந்து உட்காந்துக்கிட்டான். நீ வந்து உட்காந்துக்குவ சென்டர் பாயிண்டில். ஷேரை வச்சிருக்கிறவன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்க, இனி இது மேலே போகுதா அல்லது கீழே வருதா அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவுமே சென்டர் பாயிண்டில் ரொம்ப ஒரு வயலண்ட்டான இடத்துல வந்து உட்காந்துருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று. ஸோ ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது இது என்ன சந்தோஷத்தை கொண்டு வந்ததா அல்லது துக்கத்தை கொண்டு வந்துள்ளதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைய நிலையில் இந்த பங்கு 0.45% என்ற டிவிடெண்டை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, டிவிடெண்ட் ஈல்டை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் அதாங்க எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பேசின மாதிரி தான். அதாவது நிறைய ப்ளஸ் இருக்குது, ஆனால் இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் என்பது சமீபத்தில் நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றதுனுடைய சேல்ஸுமே கொஞ்சம் சுமாராகவும், அதனுடைய லாபம் என்பது ஒரு கொஞ்சோண்டு குறைஞ்சு 86 கோடியாகவும் உள்ளது. ஸோ இந்த பங்குமே சமீபத்தில் சரிவடைஞ்சு 52 வீக்ஸ் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நன்றி, வணக்கம்.